ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 50 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்மளுடைய 7th டே. ஸோ நம்மளுடைய 7th டேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 4th லெசனில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸில், அது போக எந்த லெசன்லேருந்து 1 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரிவிஷன் செஷன் தான் போட்டிருந்தோம். ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓம்ஸ்லானா என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் வித் உங்களுடைய ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு, டங்ஸ்டன் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன் பல்ப்ஸ் அண்ட் நாட் இன் ஃபியூஸ் ஒயர். அந்த ரீசனிங் கொஷின். ஏன்னா டங்ஸ்டனுக்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், அதனால் அதை நம்ம பல்பில் தான் யூஸ் பண்ணணும், ஃபியூஸ் ஒயரில் யூஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட்டு, நேம் எனி 2 டிவைசஸ் தட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற 2 டிவைசஸோட நேமு. நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி ஓவர் நார்மல் டிவி. நார்மலாக இருக்க பழைய காலத்து டிவி, நார்மல் டிவி இருக்குல்ல, அதுவும் இப்போ வர்ற ரீசெண்ட் எல்இடி டிவிஸ்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப்ஸ். எல்இடி பல்ப்ஸோட மெரிட்ஸ் மற்ற பல்ப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன மெரிட்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது, என்ன யூசஸ், அட்வான்டேஜ் என்ன, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னா என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வித் ஃபார்முலா, அதுக்குரிய செட்னு என்னது, நிக்கல் அண்ட் குரோமியம் இஸ் யூஸ்ட் அஸ் ஹீட்டிங் எலமெண்ட். ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், அதோட அலாயை வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்போம் அந்த இது. நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி அதில் இன்னொரு செட் இருக்கும், ஃபியூஸ் ஒயர் வந்து நம்மளுடைய அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த செட்டு. நெக்ஸ்ட்டு, நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிற 1 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா லெசன் 3ல் இருக்க சூஸ் இட் அண்ட் மேட்ச் இட் மட்டும். ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த கொஷின்ஸை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன கிளாஸுக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நம்மளுடைய 7th டேயில் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 டீட்டெயில் கொஷின் ப்ளஸ் 3 எக்ஸாம்பிள் சம்ஸு. ஸோ டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ஆல்ரெடி தெரியும், அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குரிய 2 டயக்ராம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே ரிசல்டன்ட் வெக்டார் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அடுத்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த டெரவேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ டெரவேஷனையும் உங்களுடைய டயக்ராமையும் மட்டும் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. டயக்ராம் மட்டும் 1 மார்க் வைப்பாங்க, ஸோ அதை லீவ் பண்ணிடாதீங்க. டயக்ராம் வச்சு டெரவேஷன் பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் இருக்கும், மறக்காது. நெக்ஸ்ட்டு, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் வெர்டிக்கலி அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி. ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி மாறும் அப்படின்றதும், ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் இப்படி தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அந்த 4 ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம், அந்த 4 ஈக்குவேஷனில் மொதல் 3 தான் பேஸு. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்றது இதில் டெரைவ் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். மேலேருந்து போடுறோன்னா அது ஏ வேல்யூ எதுக்கு ஈக்குவல், வி வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், யூ வேல்யூட வேல்யூ என்ன, ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அந்த டீட்டெயில். ஸோ இது வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.4, 2.7, 2.8. 2.4 a + b, a - b, இல்லைனா b + a, b - a, அந்த காம்போனன்ட்ஸை ஏபி வெக்டாரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு இருக்கும், அந்த சம்மர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.7ல் a டாட் b டாட் ப்ராடக்ட் வச்சு உங்களுடைய தீட்டா வேல்யூ, அந்த 2 வெக்டாருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8, 2 வெக்டார் ஆர்த்தோகோனலாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ a டாட் பியோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் ஆர்த்தோகோனல், இல்லை அப்படின்னா அது ஆர்த்தோகோனல் இல்லை. இதை ஆல்ரெடி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி செய்கிற சம். ஸோ இன்றைக்கி மறக்காமல் இதை கவர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்குரிய டே 7க்குரிய போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டீட்டெயில் கொஷின்ஸு. ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், அந்த கொஷினும் எப்பயும் போல் சர்க்யூட் டயக்ராம், டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம், அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய ஃபார்முலா டெரிவேஷன்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் வோல்ட்மீட்டர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வோல்ட்மீட்டர் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அது போக இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், அந்த சம்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க ஒரு தடவை ஆன்சர் வருதான்னு. எக்ஸாம்பிள் நம்பர் 2.16, 2.17, 2.22, 2.23, 2.24, 2.27. ஸோ இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக எனக்கு மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக டீட்டெயில் கொஷின்ஸில் நீங்கள் அந்த சர்க்யூட் டயக்ராமும் டெரிவேஷன் பார்ட்டையும் மட்டும் எழுதி பார்த்துருங்க. தேங்க்யூ.